ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, இந்த ஒரு பொருளை யாரும் தானமாக கொடுத்தா வாங்கவே வாங்காதீங்க அப்படின்னு இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேங்க. இன்றைய காலகட்டத்தில் நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், நம்மளே தொடர்ந்து வரக்கூடிய தீய கர்மாக்கள் தீரணும் அப்படிங்கும்பொழுது நாம் தொடர்ந்து தான தர்மங்கள் செய்யணும். செய்யும் பொழுது எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காம நம்ம ஒரு நல்ல மனசோடு இல்லாதவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வரணும். முடிந்தவரை உணவு தானம் கொடுங்க, தண்ணீர் தானம் கொடுங்க, தினம் ஒருத்தருக்காவது ஒன்று கொடுங்க. அப்படி ஒருத்தருக்கு தினமும் என்னால் கொடுக்க முடியலங்கிறவங்க மாதத்தில் ஒரு தடையாவது கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் புண்ணியங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தானமாக அடுத்தவங்க கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா அது எந்த பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எள்ளு உருண்டை. எள்ளில் செய்த உருண்டை தானமாக கொடுப்பாங்கங்க. அந்த எள்ளு உருண்டையை நீங்கள் தானமாக வாங்க வேணாம். சனி பகவான் நியாயமான், நீதிமான், நியாயமாக நடக்கிறவங்களுக்கு எப்பவும் துணை இருக்கக்கூடியவர். அவருடைய பாதிப்புகள்லேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எள்ளு மிட்டாய் தருவாங்கங்க. அதை மட்டும் நீங்கள் தானமாக வாங்கவும் வேணாம், நீங்கள் யாருக்கும் எள்ளு மிட்டாய் தானமாக தரவும் வேணாம். சனி பகவானுடைய பாதிப்பு குறையணும் அப்படின்னாக்கா நல்ல எண்ணெய், எள்ளு எண்ணெயால், சுத்தமான செக்கில் ஆடின எள்ளு எண்ணெயால் நீங்கள் சனி பகவானுக்கு விளக்கேற்றினாலே அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த ஒரு வழிபாடை மட்டும் செய்யலாங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.